வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மணவெளி தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இரவு பகல் பாராமல் உணவு இடைவேளையின்றி அயராது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வாக்கு சேகரிப்பு. மக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து சரித்திர சாதனை படைக்கும் வகையில் வெற்றி பெற செய்வோம் என வாக்குறுதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா கரும்பலகை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மணவெளி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொகுதி முழுவதும் இரவு பகல் பாராமல் உணவு இடைவேளை இன்றி அயராது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி பகுதியில் வீதி வீதியாக அனைத்து வீடுகளுக்கும் சென்று பொதுமக்களை சந்தித்து மணவெளி சட்டமன்ற தொகுதி வளர்ச்சியின் 5 ஆண்டு மக்கள் பணிகள் குறித்து அச்சடிக்கப்பட்ட கையேட்டினை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அந்த பகுதி முழுவதும் உள்ள மக்கள் சபாநாயகருக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் போது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு மக்கள் உற்சாகமான ஆதரவு அளித்து சரித்திர சாதனை பெறும் வகையில் வெற்றி பெற செய்வோம் என்ற முழக்கத்துடன் வரவேற்றனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் வீடு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் அவருக்கு பெரும் ஆதரவு தெரிவித்ததுடன் அவரது வெற்றி புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினர். மேலும் இந்த வெற்றி வெறும் அரசியல் சாதனை அல்ல என்றும் அது மக்கள் எதிர்பார்ப்புகளின் வெளிப்பாடாகும் எனவும் நீண்ட காலமாக மாற்றத்தை காத்திருந்த மக்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் புதிய நம்பிக்கையின் சின்னமாக உருவெடுத்துள்ளார் எனவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். அவரது தலைமையில் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் புதிய உயரங்களை எட்டும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்றும் மக்கள் கூறினர். நெல்லித்தோப்பில் புனித வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து மன்றாடினார். புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் முக்கியமான நாளாகும். இந்த நாளில் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி, சிலுவை பாதை வழிபாடு போன்றவை நடைபெறும். ஆலயத்தில் நடைபெற்ற இந்த பிரார்த்தனையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அமைதியாக தியானித்து வழிபாடு செய்தனர். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் மக்களின் நலனுக்கும் சமாதானத்திற்கும் பிரார்த்தனை செய்ததுடன் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் செயலாளர் சாலமன், அவைத் தலைவர் வேலாயுதம் என்கிற வேலு, மூத்த நிர்வாகி கந்தசாமி, இணை செயலாளர் ரங்கசாமி என்கிற பில்லா, பொருளாளர் ஜேம்ஸ், மூத்த நிர்வாகி அலெக்சாண்டர் மற்றும் ஏஎஃப்டி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்திரவாகினிபேட், எஸ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட உத்தரவாகினிபேட், எஸ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர்.
என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய் ஜே சரவணகுமார் களித்தீர்த்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று களித்தீர்த்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக தமிழக வெற்றி கழக சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் இன்று சன்னியாசிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராமு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். வருகிற 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராமு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு நல்லவாடு கிராம மக்கள் சார்பில் பொன்னாடை போர்த்தி பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது அந்த பகுதி பெண்கள் இருபுறமும் நின்று மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். செல்லும் இடமெல்லாம் வேட்பாளர் ராமுவிற்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் போது ராமுவின் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் விபி சிவக்கொழுந்து அலை கடலென திரண்ட மக்கள் வெள்ளத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி விபி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து லாஸ்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி தோழமை கட்சியினருடன் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படியும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால நல திட்டங்களையும் வாக்காளர்களிடம் அவர் எடுத்து கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதலமைச்சர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷங்கள் எழுப்பினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜகுமார்
சாரணப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் ராஜகுமார் போட்டியிடுகிறார். இவர் இன்று சாரணப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் ரமேஷ் உணவகம் நடத்தும் வியாபாரிகளிடம் வடை சுட்டு பரிமாறி வாக்கு கேட்டார். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தனியாக தேர்தலில் போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடு வரைவு கொள்கை மக்களுக்கான போராட்ட களத்தில் நாம் தமிழர் கட்சியின் சமரசமில்லாத களப்பணி அனைத்தையும் மக்களிடம் விலக்கியும் சுல்தான்பேட்டை தட்டாஞ்சாவடி பகுதிகளில் உணவகம் நடத்தும் வியாபாரிகளிடம் துண்டறிக்கை வழங்கியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த வாக்கு சேகரிப்பில் உணவகத்தின் உரிமையாளர்களோடு இணைந்து வடை சுட்டு சாப்பிடுபவர்களுக்கு வடையை பரிமாறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எளிய பிள்ளைகளான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மதியழகன், வில்லியனூர் வீராசாமி, ஆனந்த பாஸ்கர், தனசேகர், LNT தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முருகன், கோர்க்காடு சிவபாலன், சசிகுமார், மனோஜ்குமார் அனைவரும் பங்கேற்றனர். மாகூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உணவு இடைவேளை இல்லாமல் இரவு பகல் பாராமல் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்திக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சிவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்குகள் சேகரிக்க தொடங்கிய தனவேலுவுக்கு அந்த பகுதி மக்கள் பொன்னாடை போர்த்தி ஆளுயர ரோஜா மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அந்த பகுதியில் சென்ற இடமெல்லாம் பெண்கள் ஆரத்தி எடுத்து வேட்பாளர் தனவேலுவை வரவேற்றனர். மேலும் தனவேலுவின் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீராம்பட்டினம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயப்பன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அந்த பகுதி மக்கள் NR காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பனுக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே வேட்பாளர் ஐயப்பன் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, LJK உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறது. அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் செல்வ புஷ்பலதா கரும்பலகை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் அரும்பார்த்தபுரத்தில் நீண்ட காலமாக இருக்கும் மழைநீர் பிரச்சனையை சரி செய்வதே தனது முதல் வேலை என உறுதியளித்து வாக்குகள் சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அமைப்பு செயலாளர் தீந்தமிழன், அரசியல் குழு மாநில செயலாளர் செல்வநந்தன், துணை செயலாளர் முபாரக், உழவர்கரை தொகுதி திமுக பொறுப்பாளர் கலிய கார்த்திகேயன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர்.
இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டப்பேரவை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட சாணரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அவர் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கினார். மேலும் தொகுதியில் நிலவும் அடிப்படை வசதி குறைகள், குடிநீர், சாலை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடம் இருந்து நேரடியாக கேட்டறிந்து அவற்றை தீர்க்க உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியின் போது பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். அவருக்கு சிறப்பான வரவேற்பினை வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியின் போது மாநில காங்கிரஸ் நிர்வாகி சிவாஜி, மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மாநில தொழிலாளர் பிரிவு தலைவர் பிரபுராஜ், மேற்கு வட்டார தலைவர் வேணுகோபால் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி ஜே நகரில் சுயேட்சை வேட்பாளர் சரவணன் வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சரவணன் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அவர் ஜே நகரில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், என்னை வெற்றி பெற செய்தால் பாவாணர் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவேன் என்றும், கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சனையை சரி செய்து கொடுப்பேன் என்றும் கூறினார். படித்த இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்பு முகாம்களை நடத்தி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்றும், வீடற்ற மக்களுக்கு அரசு மூலம் அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது இலவச மனைப்பட்டா பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாகவும், எனவே பொதுமக்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் கூறினார். உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் கோபால் அவர்களின் மனைவி சின்னப்பொய்கை, கோவிந்தசாலை ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகிற 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தங்களது தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் கோபால் அவர்களின் மனைவி சின்னப்பொய்கை, கோவிந்தசாலை ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதற்கு பெண்கள் பேராதரவு அளித்தனர். பெண்களின் பாதுகாப்பு தனக்கு முக்கியம் என்ற வகையில் பேசிய கோபால் மனைவி அவர்களின் நெகிழ்ச்சியான பேச்சு மகளிரிடையே பெரும் ஆதரவை பெற்று தந்தது. அவரது பேச்சை கேட்ட பெண் ஒருவர் கண்கலங்கி அவருக்கு ஆதரவு தெரிவித்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.